அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வரத்துக்கு இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் தான் இருக்குது. எல்லோரும் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. தீபாவளி சீரியஸாக இன்னிலேருந்து நம்ம சேனலில் வந்து ஸ்வீட் ரெசிபி தான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அசோகா அல்வா தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது, சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை வெறும் குக்கரில் வறுத்துட்டு தண்ணி வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கோதுமை மாவு பொங்கி வரணும். இந்த டைமில் நல்ல வாசமாக இருக்கும். கோதுமை பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு விழுது அது கூட சேர்த்து நல்லா கொட்டி கலரிக்கோங்க. உங்களுக்கு நட்ஸ் விருப்பமாக இருந்தால் முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை, கேசரி பவுடர் மட்டும் கலருக்காக சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் உங்களுக்கு கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்ட பிறகு நல்லா இலகி வரும். நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இடையிலே வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் சீக்கிரமாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசோகா அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பில் தான் செஞ்சோம் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அல்வானாவே நம்ம ரொம்ப நேரம் கிளறணும். ஆனால் அசோகா அல்வா வந்து அந்தளவுக்கு டைம் எடுக்காது. பருப்பு வெந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம். சட்டுன்னு 20 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா சுருண்டு வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதாங்க கரெக்டான பதம். சுட சுட நல்ல நெய் மணக்க அசோகா அல்வா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த அல்வா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். பொருட்களும் ரொம்பவே கம்மி தான் இதுக்கு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.